வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்னைக்கு கொலக்கட்டை செய்ய போகிறோம். அரிசி மாவையும் அவளையும் வச்சு செய்ய போகிறோம். அவள் சேர்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் கொலக்கட்டை செய்வீங்க இல்லையா, அதுக்காக. இதுக்கு க்ரீன் சட்னி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அரிசி மாவு 1 கப் எடுத்திருக்கேன். அதில் அவல் ஊற வச்சு வச்சுருக்கேன். அவல் வந்து 1/2 கப் அளவுக்கு ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட அவல் இல்லைன்னா நீங்கள் வந்து சாதம் கூட வடித்த சாதத்தை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குவோம். வார்ம் வாட்டர் கை பொறுக்கிற சூட்டில் இருந்தால் போதும். நம்ம அவல் சேர்க்கறதுனால அவலோ இல்லை சாதமோ எது வேணாலும் சேர்த்துக்கோங்க. அவல் சேர்க்கறதுனால கொலக்கட்டை வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும். அவல் ஊற வச்சு நம்ம சேர்த்ததுனால தண்ணி ரொம்ப செல்லாது. 1/4 கப் தண்ணி தான் ஊற்றிருக்கேன். அதில் மாவு ட்ரையாக போயிடாமல் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் ஆயில் சேர்த்துக்குங்க. மாவு ரெடி ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி எடுத்துக்குவோம். கொலக்கட்டை நம்ம உருட்டியாச்சு. இதை ஸ்டீமரில் வச்சுருவோம். இப்போ பாதி தக்காளி பழம், சின்ன தக்காளி பழமாக பாதி போதும். 1 கப் அரிசிக்கு. ஜீரகம் ஒரு 1/4 டீஸ்பூன், மஞ்சத்தூள் கொஞ்சம், சில்லி பவுடர் ஒரு சின்ன ஸ்பூனால் 1 ஸ்பூன். இதை இப்போ மிக்சியில் அரைச்சிடுவோம். அஞ்சு நிமிஷத்தில் வெந்துடும். இப்போ இதில் ஆயில் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றி இருக்கேன். நான்ஸ்டிக்காக இருந்தால் 1 டேபிள் ஸ்பூன் போதும். சாதாரண சில்வர் பாத்திரமாக இருந்தால் நீங்கள் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றணும். இதில் கடுகு 1/2 டீஸ்பூன், சீரகம் 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள்ளு 1/4 டீஸ்பூன், பச்சை மிளகாய், கறிவேப்பிலை, நம்ம அரைச்ச விழுது, நமக்கு கொலக்கட்டையில் உப்பு போதும். உங்களுக்கு கொலக்கட்டையில் உப்பு பத்தலைனா மட்டும் இதில் உப்பு போடுங்க, இல்லாட்டி தேவையில்லை. இப்போ இதில் கொலக்கட்டையை சேர்த்து ரோஸ்ட் பண்ண போகிறோம். கொலக்கட்டை வந்து ஸ்டீமில் வச்சு எடுக்கையில் உங்களுக்கு ஒட்டி போயிருந்துச்சுன்னா கொஞ்சம் தண்ணியில் கழுவுனீங்கன்னா அப்படி உதிரி உதிரியாக வந்துடும். கொஞ்சம் நேரத்துக்கு லோ ஃப்ளேம்லேயே வச்சு கொஞ்சம் ரோஸ்ட் ஆக விடுங்க. கொலக்கட்டை நல்லா காரசாரமாக ரொம்ப டேஸ்ட்டாக நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இதுக்கு வந்து க்ரீன் சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும். க்ரீன் சட்னி அரைச்சிருக்கேன். இதுக்கு